ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாயாஜாலம் ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. ஸோ ரோண்டா பைரன் வந்து இந்த புக்கோட ஆத்தர். அவங்க ப்ராக்டிக்கலா இந்த பிரபஞ்ச சக்தி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா அதை அச்சீவ் பண்ணிட்டு இந்த புக்ல வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த சாப்டர்ல அவங்க அதை இது வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த நன்றி உணர்வோட இருந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதை வந்து நான் வச்சுட்டு இருக்கேன். என்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வாவே மாறிடுச்சு. அந்த நன்றி உணர்வு அப்படின்னு லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இதை நான் கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் இப்படி டோட்டலா மாறி இப்படி ஒரு லைஃப் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னோட ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதனால என்னோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம், எல்லா எல்லா கேட்டகரியிலையும் என்னோட வாழ்க்கை சந்தோஷத்தோட நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட என்னோட ஆளுமையில ஒரு பகுதியாவே மாறிடுச்சு அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆளுமையில ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. என்னோட ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் வந்து அது இருக்கு. அப்புறம் என்னோட ஆள் மனதுல ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை திங்க் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமே செய்ய ஆரம்பிப்பேன். சரியா? ஸோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் அது மாயாஜலமா மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு வந்து எப்படி நம்ம தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த புக் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் இந்த புக் வாங்கல அப்படின்னா அந்த மாயாஜாலம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அந்த புக்கு அமேசான்ல கிடைக்கும், கட்டாயம் வாங்கிக்கோங்க. சரி, அதை வாங்கிட்டு நீங்க இப்படி கேட்டிருந்தா கூட ஒரு தடவை அதை படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஆள் மனதுல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மறக்காம இருக்கிறதுக்கும் அல்லது எப்பெல்லாம் தேவையோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த புக் எடுத்துட்டு நீங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இதுல எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த சாப்டருக்கு முன்னாடி எல்லாமே தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்து இவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது எல்லாமே அத்தனையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. சரியா? சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில இடத்துல வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து எனக்கு பிரச்சனை அல்லது வந்து சரியா நடக்கல, அங்க வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் என்னவோ அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து எனக்கு அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இப்படி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பொய்யான தோற்றங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்மள நாம நல்லதுன்னு நினைச்சு போய் ஏமாந்துட்டு இருப்போம் சில விஷயங்கள்லாம். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் பக்கத்திலேயே வர்றது இல்லை, என் கண்ணுக்கே படுறது இல்லை இப்போ. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடக்கிறதே இல்லை. சரியா? அதை வந்து நான் கவனிச்சு பார்த்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்ல இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் அந்த நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி சொல்ல ஆரம்பிச்சப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட இந்த ப்ராப்ளம் அது ஸ்பெஷலா வந்து இந்த மணி ப்ராப்ளம் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சு அந்த மணி ஃப்ளோ வந்து அதிகமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து அப்படின்னு ஒரு விஷயம், என் ப்ராப்பர்ட்டி சொத்து அப்படிங்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்ல வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அது போக வந்து அது வர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நான் இமேஜின் பண்ணதை விட பல மடங்கு அது விரிவடைஞ்சு நான் கற்பனை கட்டாத அளவுக்கு அது வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, உறவுகளும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எல்லாமே நிறைய வந்துச்சு. அதே மாதிரி பணமும் வந்து என்ன தேடி வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மேல தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு நபரை உதாரணமா சொல்றாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஓப்ரா வின்ஃப்ரே பத்தி முதல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த ஒவ்வொரு உறவும் பணம் அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து பாய்ந்தோடி வந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஓப்ரா வின்ஃப்ரே. ஸோ இவங்க சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஓப்ரா வின்ஃப்ரே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பயோகிராஃபி.
சரியா? ஸோ வந்து இந்த புக்கா எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு புவர் ஃபேமிலி, ஒரு ரம்பிள் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த அந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க, அமெரிக்கால இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்க. அங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து அபியூஸ் பண்ணி ஆஹ் என்ன சொல்றது, உடல் ரீதியா அவங்கள அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மனதளவுலயும் அவங்க அவங்க பேரண்ட்ஸும் சரி, இவங்களும் சரி ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது அந்த அந்த ஊரை விட்டு காலி காலி பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து வராங்க. சரியா? ஸோ அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதுல அவங்க ரொம்ப ஆக்டிவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரொமோஷனா கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு டிவி சேனல் வந்து அவங்க கூப்பிட்டு அவங்க இதுக்கு வந்து வர வைக்க சொன்னாங்க. ஸோ அங்க போனாங்க. அது போக காலேஜ்ல அவங்க படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போதே பண்ணாங்க. காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரபலமான நபரா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்டுல ரினவுண்டு அந்த டிவி ஆங்கர் அப்படிங்கிற இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணாங்க. அவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ஷோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வரவேற்பு வந்து கொடுத்துச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்தது. ஒபாமா, சரியா, அமெரிக்கன் பிரசிடென்ட், அவரு அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இவங்களா இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்கள தான் வந்து அந்த இதுக்கு நிக்க சொன்னாங்க. பட் வந்து இவங்க அந்த ஒபாமாவை வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அது அவங்க அவர் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமா இவங்க இருந்திருக்காங்க. சரியா? ஸோ அவங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அதான் சொல்றாங்க. நான் அந்த நன்றி உணர்வு அப்படின்னு ஒண்ணு உணர்ந்து இந்த நன்றி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு நடந்தது. சரி, என்னோட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு காரணம் காரணம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வு எனக்கு வந்ததுதான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்கும் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அவ்வளவு ஆசம் ஒரு புக். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த நன்றி உணர்வு இந்த உலகத்துல இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புள், அப்புறம் அந்த சாதனையாளர்கள், படைப்பாளிகள், ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை யார் உணர்ந்திருக்காங்களோ, அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்திருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல நேத்து கூட ரஜினிகாந்த் வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு. சரியா? தன்னுடைய இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிரபஞ்ச சக்தியோட நீங்க இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் செவன் சக்ராஸ் பத்தி தான் சொல்றாரு. சரியா? ஸோ வந்து அது என்னோட சக்சஸ்க்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உங்களுக்கு தெரியும் அடிக்கடி இமயமலைக்கெல்லாம் போவாரு. அங்க போயிட்டு அந்த அந்த ஒரு ஆசிரமம் அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டு அதை வந்து சொல்லியிருப்பார். சரியா? நீங்களும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதை உணர்ந்திருக்காங்க. சரியா? அந்த பிரபஞ்ச சக்தி என்ன உணர்ந்திருக்காங்க, நன்றி உணர்வு என்னன்னு உணர்ந்திருக்காங்க. சரியா? ஸோ அதில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில அதை பத்தி திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களை மறக்கிறதெல்லாம் விட போறது இல்லை. தொடர்ந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போறோம். சரியா? தொடர்ந்து வந்து நம்ம அச்சீவ் பண்ணவும் போறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பிரபஞ்சம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒன் ஆஃப் த அங்கம் தான் நம்ம. சரியா? ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அதான் கொட்டி வச்சிருக்கு. உங்களுக்கு என்ன நிலைமை எடுத்துக்கங்க அப்படிங்கிறது வந்து அதுக்காக தான் படைச்சிட்டு இருக்கு. இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும், அது நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எங்க நாம பிரபஞ்சத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காம இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நாம தனி, பிரபஞ்சம் வேற, நம்ம வேற அப்படின்னு வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி நீங்க உணர முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வீட்டு விட்டு வெளியில போயிட்டு அப்படியே தலையை நிமிர்ந்து மேல பாருங்க, ரெண்டு கை விரிச்சு வச்சுட்டு அப்படி மேல பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வானம் தெரியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வானம் உங்களுக்கு மேல இருக்கு, அவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழே இந்த இந்த பூமி தரை இருக்கு. சரியா? சோ அது எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து அக்ஷய பாத்திர மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. சரியா? நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கிருந்து கிடைச்சிட்டே இருக்கு. ரைட்? ஸோ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வலை பக்கம் இடப்பக்கம் அப்படி எல்லாமே திரும்பி பாருங்க, அங்க என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவு விஷயங்களை வந்து அது கொடுத்துட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னால் அதை வச்சுட்டு இருக்கு. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தனியான ஒரு விஷயம் இல்ல. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே இருக்கு, நீங்களும் அந்த பிரபஞ்சம் தான்
அப்படிங்கறது வந்து இவங்க தெளிவா வந்து சொல்றாங்க. சரியா? பிரபஞ்சத்தோட ஒரு அணுதான் நீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு புள்ளியில அந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு இவ்வளவு பெர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட புள்ளியில ஒண்ணு. இப்ப நம்ம உடம்பு இவ்வளவு பெர்ஃபெக்டா இறங்கி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்களால் ஆனது, பல செல்கள் அப்படின்னு வந்து பாக்குறோம். பல செல்கள் அந்த இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல ஒன் ஆஃப் த செல் அப்படிங்கிறது தான் நம்ம. சரியா? அதனால பிரபஞ்சம் நாம, பிரபஞ்சம் வேற நம்ம வேற அப்படின்னு இல்லை. சரியா? நம்மளும் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு வந்து இயல்பாவே இருக்கு. அதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் அந்த கோட்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ நம்ம அதை உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுடையது ஆகுது. சரியா? நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி அதை உணர்ந்துட்டீங்க, அந்த நன்றி உணர்வோட அதையும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 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 நினைக்கிற விஷயம், அடையணும்னு நினைக்கிற விஷயம் நீங்க உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க பெற முடியாத விஷயமே இருக்கவே இருக்காது. சரியா? ஸோ உலகத்துல நீங்க நீங்க அச்சீவ் பண்ணுங்கிற விஷயம் வந்து அதை சாதாரணமா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குண்டான வழிகள் வந்து உருவாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால பிரபஞ்சம் வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அடையிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு தான். ஸோ அந்த நன்றி உணர்வோட அந்த பிரபஞ்சத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உலகத்துல அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் ஒரு நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனும் அண்ட் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அந்த கோட்பாடுகளை கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னு வந்து முதல்ல பார்த்துப்போம். இப்போ நிறைய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கோட்பாடுகளும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. சரியா? ஸோ அப்படியே அந்த நன்றி உணர்வோட ஒவ்வொரு விஷயம் அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் அப்புறம் அவங்ககிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த இதுக்கு முன்னாடி இதை பத்தி இது பண்ணவங்களுக்காக நாங்க நன்றி சொல்றோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். அப்புறம் இதை நான் பண்றதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வுலயே நிரப்பி வளைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இவ்வளவு பெரிய இதா மாறுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சின்ன ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு அற்புதமான விஷயம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்கூல்லயே ஒரு பாடமா வைக்கணும். சரியா? ஸோ அப்படி பாடமா வச்சோம் அதெல்லாம் கத்துக்கிட்டு வளர்ந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய உலகம், இனிமேல் வரக்கூடிய தலைவர்கள், இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட தலைவர், ஒரு பிரசிடென்ட் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நன்றி உணர்வோட இருக்கிற தலைவர்கள் வந்தாங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்? மக்களும் அது மாதிரி இருந்தாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த நாடு அந்த மக்களும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்கும்? சரியா? ஸோ எப்படி மாறும்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கலந்து இது வந்து ஸோ அப்படி ஒரு தலைவர் வர்றாங்க, அப்படி ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடுதான் உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே முன்னின்று நடத்துற ஒரு நாடா இருக்கும். சரியா? அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம நடத்துவோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல பேருக்கு இதை ஷேர் பண்ண போறோம், பல பேருக்கு எடுத்து கொண்டு போக போறோம். சரியா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே போய் சேரப்போகுது. ஸோ வந்து அப்படி ஒரு மக்கள் வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த 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 மாயாஜாலம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள எடுத்துட்டு போங்க. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த மாயாஜாலத்தை நம்புங்க, மாயாஜாலத்தை உங்களுக்குள்ள எடுத்துட்டு போங்க, அதை பிலீவ் பண்ணுங்க, உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாயாஜாலம் உங்களுக்குள்ள போகும்போது அந்த அபரிமிதம், மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த நன்றி உணர்வு, நன்றி அப்படின்னு நீங்க சொல்ற உங்க உங்க உதட்டுல இருக்கு, அது சரி, உங்க மனசுல இருக்கு, உங்க வாயில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து உங்க உங்க இதழ்கள்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த இதழ்கள்ல இருக்கிற விஷயம் அந்த நன்றி. ஸோ அந்த நன்றி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது அடையிறதுக்கு உண்டான ஒரு காரணமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க அது உங்களுக்குள்ளேயே இருக்கு, உங்க மனசுல இருக்கு, உங்க உங்க உதட்டுல இருக்கு. அதனால வந்து அதை வந்து கரெக்டா பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படி அந்த நன்றி சொல்றதுக்காக இந்த உலகம் காத்துட்டு இருக்கு, மக்கள் காத்துட்டு இருக்கு, பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நன்றி
நன்றி உணர்வோட இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து இந்த புக்கை வந்து இது பண்றாங்க. ஸோ அது போக ரவுண்ட் அவேர்னஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மறுபடியும் நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்ப்போம். இன்னைக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து அதை பார்ப்போம். ரவுண்ட் அவேர்னஸ் பத்தி நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு திருப்பி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த இது 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 சொன்னவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா அச்சீவ் பண்ணிட்டு அவங்க அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டுல ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா மாறி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த நன்றி உணர்வு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலா அவங்க அச்சீவ் பண்ணிட்டு அந்த சக்சஸ் ஆயிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ நாமளும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலே அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண முடியாது. பட் அதை எப்படி வந்து நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியோட நன்றி உணர்வோட நம்ம பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. சரியா? ஸோ அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் இருக்கதான் செய்யுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 ஜூம் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கவனிச்சோம். அதுல வந்து அந்த ஹோஸ்டிங் அந்த கோ ஹோஸ்டிங் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகல. சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது 40 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 40 மினிட்ஸ் டைம்ல வந்து அது இந்த லிங்க் ஏதாச்சும் கட் ஆயிருச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு அடுத்த லிங்க் வரும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி அப்படி வராது அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரபஞ்ச சக்தி அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுல ஓப்பன் ஆயிட்டு திருப்பியும் நீங்க வந்து வந்துருங்க. ரைட்? ஓகே. ஸோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கட் அதை பத்தி வந்து நாம பார்த்துருந்தோம். ரைட்? ஸோ அந்த கட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் மைக்ரோபயம் சரியா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட்? ஸோ அந்த கட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இவங்களும் வந்து அந்த கட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அந்த கட் மைக்ரோபயம் அந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா நல்ல பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு 80-20 நல்ல பாக்டீரியா வந்து 80யும் கெட்ட பாக்டீரியா 20 இருக்கும். சரியா? ஸோ நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லை இதனால என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பேலன்ஸ்டா இல்லாம இந்த கெட்ட பாக்டீரியா அதிகமாகவும் இந்த நல்ல பாக்டீரியா கம்மியாகவும் இருந்தது. அது பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து அதை தான் பார்க்க போறோம். அது போக அந்த டெஸ்டிமோனியல் சொல்லியிருந்தோம். டெஸ்டிமோனியல் வர போறோம். சரியா? ஸோ வந்து அதுக்கு நான் சில ஸ்லைட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஷேர் பண்ணேன். ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 சைக்காலஜிக்கல் நம்ம நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப கெடுக்கிற விஷயங்கள் 10 சைக்காலஜிக்கல் இது வந்து நம்ம உடம்ப கெடுக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்ப்போம். ஒன்று வந்து அந்த கார்டிசால் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் அதிகமாச்சு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரலா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து பார்த்தோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கார்டிசால் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த அட்ரினலைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த கிட்னிக்கு மேல அந்த தொப்பி போட்ட மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த அட்ரினலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அது ஏன் சுரக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மனசு சரியில்லை உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அவர் தான் முதல்ல வந்து முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஒரு நாய் துரத்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஆக்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்? ஸோ அந்த மனசு முதல்ல பாதிக்கப்படும். அப்புறம் உடம்பு வந்து அதுக்கு இதாகும். அதை வந்து சரி பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த அட்ரினலின் சுரக்கும். அது வந்து நமக்கு அந்த பவர் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம மனசு சரியில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அட்ரினலின் என்ன பண்ணும் அப்படின்னா சரி பண்றதுக்குனால அந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரந்துட்டே இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அதிகமா சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா
அது மற்ற ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக்ல இருக்கிற ஆசிட்டை வந்து ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து அது வந்து கம்மியாக தான் வச்சுக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து வேற எதுலயோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கவனம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலயோ இதுல வந்து இருக்காது. ஸ்டமக் ஆசிட்டோட ப்ரொடக்ஷனே வந்து கம்மியாயிரும். ஸோ நம்ம டைஜஷன் அப்படிங்கிறதுமே வந்து பாதிக்கப்படும். சரியா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஹார்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இதே வந்து இம்பேலன்ஸ்டா ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து அந்த அந்த ஸ்டமக்ல நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸே சரியா நடக்கல அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் சரியா போய் சேராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோன் பேலன்ஸா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா வந்து இருக்காது. சரியா? ஸோ அது ப்ராப்பரா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அது அதுக்கு அந்த மாதிரி வந்து அதை கெடுக்கும். இம்யூனிட்டி இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய நோய்கள் வந்து நமக்கு வரத்தான் செய்யும். சீக்கிரமா அது வந்து சரியாகவும் ஆகாது. ரைட்? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்ஸ் மெலட்டோனின். சரியா? மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் ஹார்மோன். சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சன்லைட் இல்ல அந்த இருட்டு அப்படிங்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தா மெலட்டோனின் ஹார்மோன். இந்த மெலட்டோனின் சரியா இருக்கல, செக்ரேட் ஆகல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து நைட் ஸ்லீப் வந்து நமக்கு சரியா இல்லை, டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெலட்டோனின் சரியா அந்த 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 ஹார்மோன் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து காரணம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா நமக்கு இந்த பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகும், பேன்கிரியாட்டிக் வந்து எஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ அது இதெல்லாம் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா நம்ம பாடியில அந்த இன்ஃப்ளமேஷன் செல்கள், அந்த செல்களோட தேவையான சத்துக்கள் போயிட்டு சரியா இயங்காதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து செல்கள் வீக்கம் வரும். சரியா? இன்ஃப்ளமேஷன் அதாவது பாடியில இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயும் வரும், ஒவ்வொரு அந்த வெசல்ஸ்ல வரும், எங்க வேணா கூட வரும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் எங்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டோ அந்த இதை வந்து நமக்கு பாதிக்கப்படும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அது வந்து இன்டர்லிங்க். சரியா? ஸோ இந்த கார்டிசால், இந்த கார்டிசால் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம கட்டோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் லிங்க் அதுக்கு வந்து இருக்கு. சரியா? ஸோ நம்ம கட் சரியில்லை, டைஜஷன் சரியில்லை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டிசால் உடனே அதிகமா பண்ணி அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டே இருக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம தொடர்ந்து அந்த கட்டு சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டிசால் அதிகமா சுரந்துட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வயிறுல இருக்கிற அந்த லைனிங், சரியா? ஸோ அதையெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டேமேஜ் பண்ணும். சரியா? ஸோ அப்புறம் லீக்கி கட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த பிளட் உள்ள வந்து இதாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அல்லது அந்த 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 கட்ல இருக்கிற அந்த அந்த பாடி இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அது போக சில இன்ஃப்ளமேஷன் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் சரியா நடக்காதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், வீக்கம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அது அப்படி வீக்கம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அந்த கார்டிசால் வந்து மறுபடியும் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து அதை சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி திரும்பி தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது அதிகமா சுரந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாகும். சரியா? ஸோ அப்படி இன்ஃப்ளமேஷன் அதிகமாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த அட்ரினல் கிளாண்ட் அந்த கார்டிசால சுரந்து சுரந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும். சரியா? ரொம்ப வீக் ஆயிரும். சரியா? ஸோ அது வீக் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து மனச்சோர்வு இருக்கும், மூடு டிஸ்ஆர்டர் வந்து இருந்துட்டு இருக்கும், அப்புறம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த கட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். டைஜஷன் அந்த இதை வந்து நம்ம அந்த 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 மைக்ரோபயம் அப்படிங்கிற அந்த அந்த பாக்டீரியா, குட் பாக்டீரியா வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கட் மைக்ரோபயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் பாக்டீரியா இல்ல அப்படின்னு அர்த்தம், ரிவர்ஸ்ல மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம், அல்லது பேலன்ஸ்டா இல்ல அப்படிங்கறத அர்த்தம். சரியா? ஸோ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைராய்டு, தைராய்டுக்கும் கட்டுக்கும் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டும் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20% ஆஃப் த ஹார்மோன் கன்வர்ஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னா இந்த கட்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த T4 T3 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 20% ஆஃப் அந்த T4 T3 வந்து நம்ம அந்த கட்ல தான் வந்து நடக்குது.
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட் இம்பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த T3 T4 நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த கன்வர்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. சரியா? ஸோ இது வந்து எங்க என்ன 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 ஆயிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு வந்துச்சு அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் வந்து அதிகமாயிரும், வெயிட் அதிகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, டிப்ரெஷன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது போக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைராய்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து இருக்கு. சரியா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு டிசீஸும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அல்லது இருக்கு அப்படின்னா கூட இப்ப நம்ம அதோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்றது தான். சரியா? இன்னொன்னு அந்த பேட் பாக்டீரியாவை வெளியேற்றணும். சரியா? பேட் பாக்டீரியா வெளியேற்றணும். அடுத்தது குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு திருப்பி வந்து அது நார்மலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட்? ஸோ அடுத்தது இன்சுலின். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு ப்ராப்ளமா இருக்கும். வீட்டுல 4 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு அப்படி இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ அந்த இன்சுலின் ரெகுலேஷனுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வயிறு தான். சரியா? ஸோ அந்த பாக்டீரியா தான் அது. சரியா? இந்த பாக்டீரியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த சுகரை ப்ராசஸ் பண்றதும், அது ஃபேட்ல வந்து நம்ம ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்ல தான் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியாக்கள் குட் பாக்டீரியா நல்லா இருந்தது அப்படின்னு, ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோபயம் ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது சரியா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதாயிரும், நமக்கு வந்து செல் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிளட் சுகர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மெட்டபாலிக் டிஸார்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ரிசல்ட் என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட் இன்ஃப்ளமேஷனும் அந்த லீக்கி கட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்கு தேவைக்கு அதிகமான அந்த சுகர் வந்து நம்ம செல்லுக்கு போகும்போது என்ன பண்ணா அதை ரெஃப்யூஸ் பண்ண ஏத்துக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது பிளட்ல சுத்திட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 மைக்ரோபயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்ல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் தான். சரியா? ஸோ அந்த பேட் பாக்டீரியா அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அந்த சரியா அந்த இது வந்து ப்ராசஸ் நடக்கல அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட் பாக்டீரியா வெளியே அனுப்பணும், குட் பாக்டீரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏன் வந்து இதை ரிவர்ஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயம் வந்து இதுதான். சரியா? நம்ம தொடர்ந்து நம்ம கட்டில என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குட் பாக்டீரியாவுக்கு உண்டான விஷயங்கள் அதிகமா எடுத்துட்டு இருக்கோமா, பேட் பாக்டீரியா எடுக்கிறதுக்கு உண்டான ஃபுட்டை நம்ம எடுத்துட்டு இருக்கோமா? சரியா? நம்ம டெய்லி வந்து சாப்பிடும்போது அந்த பாக்டீரியாவுக்காக சாப்பிடணும், அது வளர்றதுக்காகவும் சாப்பிடணும், நம்ம உடம்பு வளர்றதுக்காகவும் சாப்பிடணும் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ அதான் வந்து உண்மை. ஸோ வந்து நம்ம அப்படி சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூசியலான ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும் நம்ம கட் பாக்டீரியா வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் பாக்டீரியா வந்து காம்ப்ரமைஸ் அது சரியா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ரீசைக்ளிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா இருக்காது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மென்ஸ்ட்ரேஷன் இது வர்றதுக்கு முன்னாடி நிறைய அந்த பெயின் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூடு ஸ்விங் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபேஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்கும். அது போக இன்னும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈவன் இது வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது கேன்சர்ல போய் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வர காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது கட்டில் இருக்கிற அந்த மைக்ரோபயம் அப்படிங்கிற இந்த குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா. சரியா? ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் டீடாக்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட் டீடாக்சிங், லிவர் டீடாக்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த பேட் பாக்டீரியாவை வெளியே அனுப்பிச்சிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த டாக்ஸிங்கை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் பாக்டீரியாவும் அந்த டாக்ஸின் வராம இருக்கிற ஹேபிட்ஸும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் என்ன பண்ண முடியும்னா ரிவர்ஸ் வந்து பண்ண முடியும். நம்ம ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அப்படி ஹெல்த்தை பூஸ்ட் பண்றதுக்குண்டான வழியெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். அதை வந்து நம்ம அந்த கம்யூனிட்டியில வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எழுந்திரிச்சுன்னு அந்த தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் 2 daysல வந்து பாத்தீங்கன்னா அந்த 21 days அந்த வாட்டர் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு குடிக்க வச்சிருவோம். சரியா? ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு இவ்வளவு தண்ணி வேணும். அதுவும் அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்காடியம் ரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில வந்து இதாயிட்டு இருக்கு. ஸோ அது பிரகாரம் வந்து அந்த தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம ப்ராக்டிஸ்ல கொண்டு வர போறோம். அதே மாதிரி டெய்லி வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நம்ம இது பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான விஷயமா இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த ஸ்கிரீனிங் பார்க்காம அது டைவர்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் மைக்ரோமயம் கரெக்டா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஃபுட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மார்னிங் வந்து அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மார்னிங் மீல் அதான் சொல்லுவாங்களே கிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 வேளை ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் டைம் அவுட்டோர்ஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம அவுட்டோர்ல வெளியில போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா டி விட்டமின் அப்படிங்கிறது வந்து உடம்பு சின்சைஸ் பண்ணும். சன்லைட் வந்து வேணும் நமக்கு. சரியா? ஸோ அப்படி அந்த சன்லைட் வந்து அந்த டி விட்டமின் வந்து நம்ம எப்படி கிடைக்கும், சன்லைட்ல கிடைக்கும், இல்லைனாலும் அந்த சப்ளிமெண்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதான் என்ன சோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல இருந்து கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் வந்து மாத்திக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா எனக்கு சாத்தியமே இல்லை சார். ஏன்னா எனக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் என்னோட ஜாப் இதெல்லாம் வந்து எனக்கு அப்படி பண்ண சப்போர்ட் பண்ணாது. அப்படிங்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதான் நம்ம நேற்று பார்த்த அந்த சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். ஸோ அது வந்து அந்த ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது அந்த ப்ரோபயோட்டிக் உண்டான உணவு. சரியா? அதுவும் அந்த 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 சப்ளிமெண்ட்ல இருக்கு. பிளஸ் அந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற அந்த ஆக்டிவ் பாக்டீரியாவும் அதுல வந்து இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த பாக்டீரியாஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ நம்ம பாக்டீரியா எடுத்துட்டே இருந்தோம்னா என்ன சார் ஆயிரும், உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 24 hours தான். சரியா? ஸோ 24 hours அழிஞ்சிடும், திருப்பி புது பாக்டீரியா வந்து வரும். சரியா? ஸோ அந்த புது பாக்டீரியா அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியாவா கெட்ட பாக்டீரியாவா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி உள்ள அனுப்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து வளரும். சரியா? இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட் பாக்டீரியா அதிகமா இருந்து நீங்க வந்து நிறைய விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த பேட் பாக்டீரியாவுக்கு அந்த மினரல் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. சரியா? அதை சாப்பிட்டு இன்னும் அது அதிகமா சந்தோஷமா குரோ ஆகும். ரைட்? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேட் பாக்டீரியாவை வெளியே அனுப்பணும். அதுக்கப்புறம் சில இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா நம்ம இது பண்ணிக்க முடியும். ரைட்? ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதான் அந்த மகேஸ்வரி மேடம் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ண வர போறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களை இன்வைட் பண்றேன். அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரியா? என்ன நடந்தது, எப்படி அவங்க அவங்க இருந்துச்சு இந்த செஷன்ல, இப்படி இந்த 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 ப்ராடக்ட் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ண போறாங்க. ஸோ மகேஸ்வரி மேடம் நீங்க அன்மிட் பண்ணிட்டு நீங்க வரலாம். ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செஷன் சார் எப்ப ஆரம்பிச்சாரோ நல்ல விஷயம் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. அதனாலதான் இந்த கட்டு பத்தி சொல்லும் போது நான் டீப்பா கவனிச்சப்ப நான் ஒரு கடந்த கொரோனால இருந்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட சொல்லலாம். அந்த கொரோனா அப்ப தெரியும் இல்லைங்களா. நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் மகேஸ்வரி சுரேஷ், கரூர்ல இருந்து. நான் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணும்போது இந்த கொரோனா அப்ப தெரியும் எல்லாருமே சிக்கானோம். அதுல நாங்க டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப சிக்கானேன். அதுல போட்ட மெடிசின்ஸ் இல்ல என்னுடைய கட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி சாப்பிடவே முடியாது. சாப்பாடு பார்க்கும்போதே பசிக்கும், ஆனா சாப்பிடணும்னா சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும்.
அப்புறம் ப்ளீடிங் ஆகும், மோஷன் ப்ராப்ளம் எல்லா தொந்தரவும் வந்துருச்சு. உடனே என்ன செய்வீங்க, எப்பயும் போல நான் டாக்டர் கிட்ட தான் நம்ம அலோபதி தான் போனேன். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், பெரிய கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்தேன். போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 15 நாள் 20 நாள் கண்டினியூட்டியா அவங்கள்ட்ட எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது, திரும்பி அதே மாதிரி திரும்பி போயிட்டே இப்படியே இருந்தேன். அது சரி வரல. உடனே இருக்கவே இருக்கு, சித்தா போனா சரியாயிரும், சித்தால வந்து ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் மெடிசின் எப்பயுமே எடுக்க மாட்டேங்க. லேசா சிக்கானா கூட எல்லாம் ஜுரம் வந்தா பேராசிட்டமால் போடுவாங்க, நான் கஷாயம் குடிச்சிட்டு வீட்டுல பிள்ளைகளுக்குமே அப்படிதான் கொடுப்போம். ஸோ சித்தா போய்க்கலாம், அதுதான் நமக்கு பெட்டர், இது சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சித்தாக்கு போனேன். அங்க போய் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது, திரும்பி அதே தான். அப்புறம் அதுவும் சரி வரல. அதுக்குள்ள இந்த நம்ம நல்ல டயட் எடுக்காதனால என்னோட இம்யூனிட்டி எல்லாம் போயிடுது, கட்டு டிஸ்டர்ப் சார் சொல்றாரு இல்லைங்களா, அது நான் இப்போ ஃபீல் பண்றேன். குடல் ஆரோக்கியம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு இப்பதான் புரியுது. அதனாலதான் நான் ஒரு சிக்காயிருக்கேன். கிட்டத்தட்ட இன்ஃபெக்ஷன் ஆகி திரும்பி ஒரு சர்ஜரி பண்ணேன். அப்ப ரெக்கவர் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு, திரும்பி ரொம்ப டிஸ்டர்ப். அப்புறம் திரும்பி லாஸ்ட் இயர் ஒரு ஆக்சிடென்ட் பத்தாததுக்கு, அதுக்கப்புறமும் அப்பப்போ சர்ஜரிக்கு போயிட்டு அப்போ மெடிசின் போடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் திரும்பியும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்படியே டயட் எடுக்கு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து சாப்பாடே நேச்சுரோபதி ஒருத்தவங்க பார்த்தேன். அவங்க வந்து இது சரி பண்ணிடலாம், கண்டிப்பா இது சரி பண்ணிடலாம்னு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு 1 மந்த் நான் சாப்பாடே சாப்பிடலைங்க. அவங்கள ஃபாலோ பண்ணேன். காலையில ஒரு 4 பாதாம், 2 முந்திரி, 2 பேரிச்சம்பழம், இவ்வளவுதான் டயட்டு. ஒரு கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 அப்புறம் இந்த மாதிரி அவல் ஒரு 2 ஸ்பூனு, காய்கறி பச்சையா துருவி கொஞ்சம். பட் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா நான் எந்த வேலையும், ஃப்ராக்சர் கை ஆனதுனால, சர்ஜரி பண்ணியிருந்தனால நான் எந்த வேலையும் செய்யாதனால அது மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. 1 மந்த் நான் டயட்டே எடுக்கலைங்க. எடுக்காத போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா எனக்கு எனர்ஜியே இல்லை, வேற எந்த வேலையும் என்னால செய்ய முடியல. அப்படியே இருப்பேன், இது மட்டும் சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்து நல்லா என்னால முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் உடனே டியூட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, சுத்தம் இந்த ஹெட்டேக் வந்துட ஆரம்பிச்சிருச்சு, எனர்ஜி லெவல் பத்தாதனால. இல்லைங்க, நீங்க கொஞ்சம் குளுக்கோஸ் இது எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னே திரும்பி பழையபடி நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா திரும்பி பழையபடி. அப்பதான் வந்து அடுத்து கரெக்டா சார் இந்த ப்ரோக்ராம் போட்டாரு. போட்ட உடனே வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. நல்ல விஷயம் நிறைய சொல்றாரு, இவ்வளவு விஷயம் சார் எங்க இருந்து எவ்வளவு புக்ஸ் படிச்சு எவ்வளவு சொல்றாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டா, ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதில்ல. எந்த ஊருக்கு போகணும் அப்போ இந்த கட்டு பத்தி நம்ம நல்லா தானே சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்குவேன், ஹெல்த் கான்சியஸ். அதுவும் அதுவும் ஒரு காரணம், இந்த நியூட்ரலைட் கம்பெனினாலதான் எனக்கு அந்த என்ன ஃபுட் எடுத்துட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும்னு அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அதனால அதை வச்சுதான் நான் சாப்பிடுவேன். நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இருந்தா கூட ஆனா டயட் நார்மலா எடுக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. வயிறு டிஸ்டர்ப்னால ஏகப்பட்ட தொந்தரவு. அப்புறம் சார் சொன்ன, என்னதான் நமக்கு ப்ராப்ளம்னு எனக்கு புரியவே இல்லை, நல்லா தானே சாப்பிட்றோம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. சாரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஓ இதுதான் நமக்கு ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ப்ரோபயோட்டிக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு 10 days தான் எடுத்திருப்பேங்க. 10 daysல எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை, நார்மலா சாப்பிட்றேன், இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா. அது சொல்ல வார்த்தைகளால எல்லாம் இல்லை, அதை அனுபவிக்கும் போது எவ்வளோ நம்ம வேலையை ஃப்ரீயா செய்ய முடியும். இப்ப பாப்பாலாம் ஊருக்குல இருந்து எல்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, வந்தாங்க, எப்படிமா கண்டினியூவா நீங்க வேலை செய்யறீங்க, இவ்வளவு எனர்ஜி எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் இப்ப மட்டும் இல்லைங்க, 2007ல ரெண்டாவது பாப்பா பிறந்திருந்தப்போ 1 இயர்ல ரொம்ப சிவியர் பேக் பெயின். நான் ஆல்ரெடி நியூரோ சர்ஜரியில தான் இருந்தேன், பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரியில. அப்போ நமக்கு என்ன படுத்தா திரும்பி படுக்க முடியாது, அதே போல கட்டில விட்டு இறங்கணுன்னே நடக்க முடியாது.
குனிஞ்சிட்டோம்னா உடனே நிமிர முடியாது. கொஞ்ச நேரம் குனிஞ்சிட்டே தான் அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே நின்று அப்புறமா தான் நிமிருவேன். ரொம்ப டஃபா இருந்தது. என்னால என்ன ஆச்சு, நமக்கு ஏதாவது ஆச்சோ, இனிமே நமக்கு ஏதாவது சர்ஜரி லைஃபே அவ்வளவுதானா, இனிமே இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா டாக்டர்கிட்ட போனப்ப சொன்னாங்க, பெல்ட் போட்டுட்டு, ஹிப்புக்கு பெல்ட் போட்டுட்டு டெய்லியும் போய் ட்ராக்ஷன் போட்டுட்டு இருந்தேன் பிசியோதெரப்பில. அப்போ வந்து சொன்னாங்க, டாக்டர் சொன்னாரு, நீங்க டூ வீலர்லாம் ஓட்டக்கூடாது, ஓட்டுனீங்கன்னா கால் பேரலிசிஸ் ஆயிரும், கால் வராம போயிடும் அப்படின்னாங்க. அது வேலைக்கு போறவங்களுக்கு சாத்தியங்களா? ஐயோ என்ன இனிமே இப்படிதான் இருக்குமா நம்ம லைஃப், ரொம்ப இதா இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்பதான் அவங்க இந்த சப்ளிமெண்ட் நீங்க புரோட்டீன் எடுங்கக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னதப்ப நான் வந்து எடுத்தேன். ஒரு 10 டேஸ்ல கட்டில் விட்டு இறங்கினோடனே நடந்தேன். அப்பதான் இந்த சப்ளிமெண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் எடுத்தோடனே ஒரு 20 டேஸ்லயே நான் ஹிப்பு பெல்ட் போடுறது இல்ல, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன், எல்லாமே பண்ணேன். அப்பையில இருந்து சப்ளிமெண்ட் மட்டும்தான். நான் எப்பெல்லாம் சிக் ஆகுறேனோ அப்பெல்லாம் எடுத்துட்டு நான் ரெக்கவர் பண்ணிக்குவேன். ஆனா ஒண்ணு, இப்ப சார் எடுத்ததுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளுடைய ஃபுட்டுல போதுமான அளவு எப்பயுமே சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா ஹெல்த்தியாவே இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நான் கண்டினியூவா புரோட்டீனு டெய்லி எல்லாமே எடுத்துக்கிறேன். உண்மையிலுமே இந்த நியூட்ரிலைட் கம்பெனிக்கு, இந்த ஆம்வேக்கு கண்டிப்பா நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதை விட இதை வந்து தெரிய வச்ச சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதான் கடவுள் எப்பயுமே மாயாஜாலமா ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சார் சொல்லுவாரு இல்லைங்களா, நம்ம நம்புனா அது நடக்கும்னு. நான் அதை நம்பினேன், இது நிறைய நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட் மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு நிகர் இதுதான். என்ன நம்ம மெடிசின் எடுத்தாலும் டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும், அதுக்கப்புறம் திரும்பி அதோட சைடு எஃபெக்ட் ஒவ்வொரு மெடிசினுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியும். அது அதான் அந்த கோவிட்ல போட்ட மெடிசின்ல சைடு எஃபெக்ட் நான் எவ்வளவு சஃபர் ஆனேன். ஸோ இந்த சப்ளிமெண்ட்டுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அதனால இப்போ புரோட்டீனு டெய்லி, ப்ரோபயோட்டிக் கண்டினியூவா எடுத்துக்கிறேன். இது இல்லாம கால்சியம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றதும் சாரு இந்த செஷன்ல சொன்னது மூலம் அது டெஸ்ட் பண்ணிட்டு கால்சியம் டி விட்டமின் எடுத்துக்கிட்டனால ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலும் இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப, இந்த சப்ளிமெண்ட்டுக்கு மேடம். நிகர் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த் வந்து நீங்க சார் ஒவ்வொரு தாட்டியும் சொல்லுவாரு, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் உங்க ஹெல்த் அப்படின்னு. அது நான் ஒவ்வொரு தாட்டியும் நான் இதை வந்து ஃபீல் பண்றேன், ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பெல்லாம் சிக்காதுன்னு இந்த சப்ளிமெண்ட் தான் என்ன ரிவர்ஸ் பண்ணுது. அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஆசம். ஸோ வந்து மேடம் பேசும்போது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அவங்க அந்த சர்ஜரியில வந்து ஸ்பைன் சர்ஜரி வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க, கவனிச்சிருப்பீங்க. அந்த மெடிசன்லயே தான் புழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் என்ன சொன்னீங்க, எண்டோ கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்டா. ஸோ அவங்க பெஸ்ட் டாக்டர், அந்த வயிறு சம்பந்தமான டாக்டரையும் வந்து இது பண்ணியிருக்காங்க, மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, சித்தாவும் இது பண்ணியிருக்காங்க, அது போக நேச்சுரோபதியும் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்டிவான அந்த அப்சர்வேஷன் நம்ம உடம்பு வந்து ஏத்துக்கணும். சரியா? ஏத்துட்டு வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து இது பண்ணணும். சரியா? ஸோ வந்து நம்ம அந்த நியூட்ரலைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் நம்ம பாடி இதுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட் மைக்ரோபயம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் அந்த பேட் பாக்டீரியா வெளியே அனுப்பணும், குட் பாக்டீரியா வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ப்ரோக்ராமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? இது வந்து நீங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நீங்க இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம ஹெல்த், நமக்கு இந்த ஹெல்த் சேலஞ்ச் இருக்குன்னா இது நீங்க ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னாலே இது வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு தான் வந்து நம்ம மகேஸ்வரி மேடம் எக்ஸ்ட்ரா வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு மகேஸ்வரி மேடம்க்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லிடலாம். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை இன்னொரு அருமையான செஷன்ல இன்னும் நிறைய விஷயங்களோட வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், பை. அதே மாதிரி நாளைக்கு டெஸ்டிமோனியல் இருக்கு. உங்களுக்கு இந்த இந்த செஷன்ல இது வரைக்கும் கிடைச்ச அந்த அந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க நாளைக்கு ஷேர் பண்றதுக்கு தயாராகுங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பை.